இருக்கும் தமிழ் வணக்கம், எங்கும் தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளில் இயற்றிய திருவள்ளுவரை தெய்வ புலவர்னு சொல்லுவாங்க. ஏன் அவரை தெய்வ புலவர்னு சொல்கிறோம்? அவர் இயற்றிய முதல் குறளே அதுக்கு சாட்சியாக இருக்குது. பார்ப்போமா? அவருக்கு ஏன் அந்த திருக்குறள் சான்றாக இருக்கிறதுனா, அந்த திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தை உலகு அப்படின்னு சொல்லுவோம். அகரம் என்பது ஆ என்ற வார்த்தை. இந்த ஆ என்ற வார்த்தை எல்லா எழுத்துகளுக்கும் முதன்மையாக இயங்குகிறது. ஏன் அப்படின்னா, இக்கு கூட்டல் ஆ கா, இந்த இக்கு என்ற மெய்யெழுத்து ஆ என்ற உயிரெழுத்தோடு இணைவதனால தான் அந்த கா என்ற எழுத்து பிறக்கிறது. எனவே ஆ என்பது முதன்மையாக இயங்குகிறது. எப்படி அவர் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? உலகத்திற்கு உலகில் உள்ள எல்லா எழுத்துகளுக்கும் ஆ என்பது முதன்மையானதுன்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் பிரிந்து செல்கிறது. எனவே ஆ என்ற எழுத்து முதன்மையானது. சரி, அப்புறம் ரெண்டாவது வரி சொல்கிறாரு, ஆதி பகவன் முகற்றே உலகு. ஆதி பகவன் அப்படின்னா யாரு? இறைவன். இந்த இறைவன் உலகத்திற்கே முதன்மையானது. ஆ என்ற வார்த்தை எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையாக இயங்குவது போல இந்த உலகத்திற்கு இறைவன் என்பவர் முதன்மையாக இயங்குகிறார். நன்றி.